கூட்டணியும் குழப்பத்தையும் பிரிக்கவே முடியாது. ரெட்டை குழந்தை மாதிரி. அதுவும் குறிப்பாக தேர்தல் நேரம்னு வந்துக்கிட்டா எல்லா கூட்டணியிலையும் சின்னதும் பெரிதுமாக குழப்பங்களும் சர்ச்சைகளும் வரவே செய்யும். இப்போ நீங்கள் சமீப காலமாக நியூஸ் பேப்பர் டிவி எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா இந்த பரபரப்பை பற்ற வைத்து கொண்டிருப்பது தேசிய கட்சிகள் இரண்டும், பாஜகவும் சரி காங்கிரஸும் சரி. இப்போது 2 நாள் நடந்த நிகழ்வை மட்டும் நம்ம பார்த்தா, அமித்ஷா தமிழகம் வந்திருக்கிறார். என்டிஏ ஆட்சி அமையும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறார். என்டிஏ ஆட்சின்னு அவர் சொல்ல, தனி ஆட்சி தான் அதிமுக தனித்தே அமைக்கும் அப்படின்னு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் வலியுறுத்தி சொல்கிறாங்க. இதுக்கு வெவ்வேறு இன்டர்பிரிட்டேஷன்ஸை அதிமுகவினரும் தமிழக பாஜகவினரும் எல்லாம் ஒன்றுதாங்க, இதை போடணும் சொல்லலாம், பொய் போடணும் சொல்லலாம், நீங்கள் சொல்கிற மாதிரி சொல்லலாம் அப்படின்னு இந்த பக்கம் சொன்னால், அந்த பக்கம் காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து சில மாறுபட்ட குரல்களில் பேசி வருது. செல்வி ஜோதிமணி வெள்ளிக்கிழமை என்ன பேசினாங்கன்னு உங்களுக்கு தெரியும். தமிழ்நாடு காங்கிரஸ் அழிவின் பாதையில் போயிட்டு இருக்கு. ஏன் அப்படி சொல்றாங்கன்னு அந்த பரபரப்பு முடியறதுக்கு முன்னாடி, அதுக்கு முந்தின வாரத்து திரு பிரவீன் சக்கரவர்த்தி ஏற்படுத்தின பரபரப்பெல்லாம் உயரத்துக்கு முன்னாடி திரு மாணிக்கம் தாகூர் அவர்கள், காங்கிரஸ்ல தொடர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து வரக்கூடிய திரு மாணிக்கம் தாகூர் அவர்கள் அதிகார பகிர்வை பற்றி பேச வேண்டிய நேரமும் வந்துடுச்சு. தமிழ்நாட்டில் கூட்டணி தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து கணிப்பெல்லாம் எடுத்து போட்டிருக்கிறார். இதெல்லாம் காட்டுவது என்ன? இந்த 2 தேசிய கட்சிகளும் இப்படி ஒரு குட்டிகளாட்டா பண்றாங்களா? இது ஒரு பேர வலிமையை கூட்டவா, இல்லை அவங்க சொல்றதை நிஜமாலே மீன் பண்றாங்களா? இது ஒரு இயல்பான ஒரு விஷயமா? இதுல உன்னித்து பார்க்க வேண்டிய விஷயங்கள்லாம் இருக்கா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. மற்ற கட்சிகளுடைய செயல்பாடுகள் எல்லாமும் கூட இந்த விவாதத்துடைய பொருளாக போகிறது. தேமுதிக சொல்லியிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட், தமிழ்நாட்டில் மதவாதத்தை யாரும் ஏற்றுக்க மாட்டாங்கன்னு என்டிஏல வாய்ப்பு அவர் சேர்றதுக்கு இருக்குன்னு சொல்லக்கூடிய டிடிவி தினகரன் சொல்லியிருப்பது, இவையெல்லாம் அரசியல் களத்தை பரபரப்பாக்கி இருக்க, இந்த பரபரப்பான அமர்வில் இணையக்கூடிய பரபரப்பான விருந்தினர்கள் திரு ஹிதாயத்துல்லா அவர்கள் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக, திரு ஸ்ரீராம் சேஷாத்ரி அவர்கள் பெங்களூர்லேருந்து இணைகிறார், அவருக்கு அன்பு வணக்கம். அதே போல் திரு பொன் வில்சன் அவர்கள், திரு ஜீவ சகாப்தன் அவர்கள், அனைவருக்கும் அன்பு வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றனர். அளவுக்கு மீறி ஆசைப்படுறீங்களோ? பேராசை உங்களுக்கு தெரியாதா? பெரிய இஷ்டமா இருக்கும். பேராசை பெரிய இஷ்டமா இருக்கலாம். ஆசைப்படுவதில் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. பேராசை தேவைப்படுற இடத்துல பண்ணலாம். ஆனால் இது பேராசை அல்ல. அதாவது எல்லாமே நிராசையாக மாறிடக்கூடாது. ஆமாம், வெறும் ஓசையாகவும் நின்றக்கூடாது. அப்போ ஆசைனா என்ன? உங்களுக்கு எந்த அரசியல்வாதியும் துறவி கிடையாது. அரசியல் என்பது துறவரத்துக்கு நேர் எதிரானது. அரசியல்வாதிகள் 2 வகையினர்னு என் நண்பர் வளமுருஜான் அடிக்கடி சொல்வார். 2 வகையினர் அரசியல்வாதிகள். ஒன்று மோசமானவர்கள், மற்றொன்று மிக மோசமானவர்கள். எப்படி அரசியல்வாதிகள் காங்கிரஸ் எந்த ரகம் சொல்றேன்? மோசமானவர்கள், மிக மோசமானவர்கள். அதையெல்லாம் தாண்டி நிற்கணுங்கிறது தான் மகாத்மா காந்தி வழியில் வந்த தத்துவார்த்தவாதி. எனக்கு அதை புரிஞ்சுக்கிறதுக்கு கூட அனுபவம் கிடையாது. நான் நேரடியாக கேட்கிறேன், அதிகார பகிர்வை கோர்ற இடத்திலையும் பலத்திலையும் காங்கிரஸ் தமிழ்நாட்டில் இன்னைக்கு இருக்கா? அதிகாரம் என்பது இன்றைக்கு எங்கே நீங்கள் எந்த மாநிலங்கள் எடுத்தாலும், எந்த கட்சியாக இருந்தாலும் 3 இடங்கள் வென்றவர்கள், 5 இடங்கள் வென்றவர்கள்லாம் அமைச்சர் பொறுப்பில் இருக்கிறாங்களா இல்லையா? ரொம்ப ரொம்ப சாதாரணமாக. அதனால் ஏன் இன்றைக்கி மத்தியில் இருக்கக்கூடிய என்டிஏல கூட 1, 2, 3 சீட்டு எம்பியாக இருக்கவங்களும் இருக்காங்க. இதெல்லாம் ஒரு காங்கிரஸ் ஆட்சியில் எத்தனையோ கட்சிகளுக்கு 4 இடங்கள் பெற்றவர்களுக்கு, 3 இடங்கள் பெற்றவர்களுக்கெல்லாம் மத்தியில் ஒன்றிய அரசில் காங்கிரஸ் இருக்கும் பொழுது நாங்கள் பதவி கொடுத்துருக்கோம். சார், ஃப்ரம் தி பொசிஷன் ஆஃப் ஸ்ட்ரெngth நீங்க டிமாண்ட் பண்ணலாம். அந்த ஸ்ட்ரெngth இன்னைக்கு உங்களுக்கு இருக்கா? பாருங்க, அதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதாவது காங்கிரஸ் உடைய ஸ்ட்ரெngth என்னங்கிறது நீங்கள் 25 சீட்டை வச்சு கணக்கு போடக்கூடாது. 10 இடங்கள்ல பார்லிமெண்ட்ல நிற்கும் போது நாங்கள் 10% மேலே எடுத்தோம். நல்லா புரிஞ்சுக்கணும். அது என்ன சொல்றாங்க? அது திமுகவுடைய பெருந்தன்மை. உங்களுக்கு 10 கொடுத்தது அதிகம். எவ்வளவு தொகுதியில கடைசியில யார் வேட்பாளர்னு தெரியாம வேட்பாளர் திமுகவோட உதவியால வேற ஏதாவது கூட்டணியில உங்களால 10 வாங்கி ஜெயிச்சிருக்க முடியுமா? இன்னைக்கு திரு மாணிக்கம் தாக்கூர் காங்கிரசும் திமுகவும் வலிமையான கூட்டணின்னு சொல்லிட்டு தான் அடுத்து கேட்கலாம். அது எல்லாரும் பேசுற யுக்தி தான் அது. நீங்க உங்களுடைய கேள்விக்கு நான் பதில் வேற மாதிரி கூட சொல்ல முடியும். ஆனா நியாயமா சொல்லணும். அதாவது காங்கிரசும் உதாரணமா சோறு ஆக்கணும்னா உங்களுக்கு 10 ரூபா தண்ணீரும் வேணும், 30 ரூபா அரிசியும் வேணும். நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேன். ரொம்ப நிறைய தண்ணி ஊத்திட்டா குழஞ்சிரும் சோறு, அது கஞ்சி ஆயிடும். கஞ்சியையும் மக்கள் சாப்பிடுறாங்க, குழஞ்சாலும் சாப்பிடுறாங்க. எது சுவையா இருக்குன்னு பார்க்கணும். எது உப்பு போட்டா பிரியாணி செய்ய ஆரம்பிச்சு கஞ்சி ஆக்கிடக்கூடாது. உப்பு போட்டா எல்லாம் சுவைதான் சார். எங்களுக்கு உப்பாக பல கட்சிகள் கூட இருக்காங்க, எல்லாம் கவலைப்பட வேண்டியதில்லை.
திரு விசிகே திரு திருமாவளவன் இல்ல எல்லாமே அளவா இருக்கணும். உப்பு நிறைய போட்டாலும் கரிச்சிரும். ஒண்ணு கவலையே பட வேணாம். எங்களை பொறுத்தவரை இன்றைக்கு வலிமையான ஒரு கூட்டணி. இந்த கூட்டணியை தகர்ப்பதற்கு எந்தெந்த வகையில சிலர் முயற்சி யார் வேலை பார்க்கறா? எதிராக உள்ளவங்கலாம் வேலை பார்க்குறாங்க. ஆதரவுன்னு நினைக்கிற திமுகவுக்கு ஆதரவு அளிக்கக்கூடியவர்கள் காங்கிரஸுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய சொல்றவங்க கூட எங்க 2 பேருக்கு இதை உருவாக்குறாங்க. நான் சொல்றது எதிர்கட்சிகள் மட்டுமல்ல. வெறும் வாயிலையா அவல் போடுறீங்க? நாங்க ஏன் அவல் போடணும்? நாங்க அரசியல் செய்யறோம். அரசியல் பண்ணும்பொழுது இதெல்லாம் ஒரு எங்களுக்கு இடம் கூட கொடுங்கன்னு நாங்க மட்டும் கேட்கல. திருமாவளவன் அவர்கள் கேட்டார்கள், கம்யூனிஸ்ட் கட்சிகள் கேட்டிருக்கு, ஏன் முஸ்லீம் லீக்கு எங்களுக்கு 15-16 இடம் வேணும்னு கேட்டிருக்கு. உள்ள கேட்பாங்க, வெளியில கேட்பாங்களா? தொடர்ந்து மாத்தி கேட்பாங்களா? உள்ளேயும் கேட்குறாங்க, வெளியும் கேட்குறாங்க. உங்க ஊடகத்தில் வந்ததை தான் நான் சொல்ல வர்றேன். அதனால முடிவு எடுக்கக்கூடிய இடத்துல இருப்பவர்கள் யார்? திரு ராகுல் காந்தி அவர்களும் இன்றைக்கு தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களும். இவங்க 2 பேரும் சேர்ந்து எத்தனை இடம்னு முடிவு பண்ணாலும் அல்லது அமைச்சர்கள் முடிவு பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஏன் இவ்வளவு பேச்சு? கேட்காம எப்படி? அதாவது அழுத உள்ளதான் பால் குடிக்கும், அழுத உள்ளதான் பால் குடிக்கும் சொல்லுவாங்க. கேட்கறது ஒன்றும் தவறு கிடையாது. இந்த நிலைமையை பொறுத்தவரை காங்கிரஸ் திமுக கூட்டணியுடைய வலிமையை குறைப்பதற்கு எல்லாரும் பேசுறாங்க. ஏன் நம்ம திரு அமித்ஷா வந்தாரு, அவர் என்ன சொல்றாரு? ஆட்சிங்கிறாரு. அதாவது கனவு காங்கலாம், பகல் கனவு காங்கலாமா? அமித்ஷா அவர்களை பார்த்தாலோ திரு மோடி அவர்களை பார்த்தாலோ இன்னைக்கு தமிழக மக்கள் அவங்க மேல என்ன எண்ணத்தை வச்சிருக்காங்க? 15 லட்சம் ரூபா போடுறோம்னு சொன்னாங்களே, மோடி அவர்கள் சொல்றாரு இவர் ஜும்லாங்கிறாரு. யாரு? அமித்ஷா ஜும்லாங்கிறாரு. அப்ப நீங்க பல பொய்களை சொல்லி நீங்க ஆட்சிக்கு வந்து பின்னோக்கி கொண்டு போற விவாதத்தை நான் இதை அனுமதிக்கல. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, நாங்க 56 ரூபாய் இருக்க டாலரை 30 ரூபாய்க்கு கொண்டு வரோம். நாங்க அது நல்லா பேசுவோம் விவாதத்துல. 400 ரூபாய்க்கு விற்கக்கூடிய கேஸ 200 ரூபாய்க்கு சொன்னாங்க. நம்ம தலைப்புக்கு வந்துரும். அதனால அமித்ஷா யாருன்னு தமிழக மக்களுக்கு தெரியும். அதனால அமித்ஷா கனவுகளை பற்றி தமிழக மக்களுக்கு தெரியும். அவர் எந்த கட்சியில கூட்டணி சேர்ந்தா அந்த கட்சியோட நிலைமை எவ்வளவு மோசமா போகும்னு எல்லாருக்கும். யார் சார் பேராசைப்படுற ஸ்ரீராம் சார்? காங்கிரஸா பிஜேபியா இல்ல 2 பேரும் அளவுக்கு மீறி பஞ்சிங் அபவுட் த வெயிட் செய்றாங்கன்னு நினைக்கிறீங்களா? என்டிஏ கூட்டணி ஆட்சின்னு அமித்ஷா சொல்வதும், இங்க மந்திரி சபையில எனக்கு இடம் வேணும்னு காங்கிரஸ் சொல்வதும், இது நியாயமான டிமாண்ட்ஸா இல்ல ஒரு பேர யுக்தியா இல்ல தகுதிக்கு மீறின ஆசையா? ஆஸ் ஆஃப் நவ். அனைவருக்கும் வணக்கம். முக்கியமா நான் பேச விரும்புவது என்னன்னா, ஒரு அரசியல்ல இந்த நான் இதயத்துல்லாவோட ஒரே ஒரு விஷயத்துல ஒத்து போறேன். கொஞ்சம் சத்தம் போட்டாதான் ஏதாவது 20 சீட்டு கொடுத்தத 15ஆவது கொடுப்பாங்க. இல்லைன்னா நீ உங்களுக்கு ஒன்றும் பவரே இல்லை, பீகார்ல தோத்துட்டீங்க, அதனால எல்லா இடத்துலயும் தோத்துட்டு வரீங்க, எங்களை நம்பிதான் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு திமுக கழட்டி விட்டுட கூடாதுன்றதுக்காக பேசுறதுக்காக இருந்தா அது வேற விஷயம். ஆனா எனக்கு நான் பிஜேபியை பத்தி பேசிட்டு அப்புறம் வரேன். நான் காங்கிரஸ் பத்தி, ஏன்னா காங்கிரஸ் மேல எனக்கு லவ் அண்ட் அஃபெக்ஷன் ரொம்ப ஜாஸ்தி. அதனால அதை பத்தி பிற்பாடு வரேன். அமித்ஷா அவர்கள் எனக்கு தெரிஞ்சு என்டிஏ ஆட்சி அமையும் தான் சொன்னதாக ஞாபகம். என்டிஏ தலைமையில் ஆட்சி அந்த மாதிரி சொல்லல. ஏன்னா என்டிஏ ஆட்சி என்றால் அதிமுக என்டிஏனுடைய அங்கம் தான். அதனால என்டிஏ ஆட்சி அமையும் அப்படிதான் நான் சொன்னதாக தான் நான் தெரியுமே தவிர தொடர்ந்து இருக்குல்ல, அது தெரியாதவர் அல்ல. இதுல ஆம்பிகுவிட்டின்றதே நான் பார்க்கல. ஏன்னா அவர் சொன்னது எல்லாமே ஆல் அலாங் என்டிஏ ஆட்சி அமையும், என்டிஏ ஆட்சி அமையும் சரி, ஆனால் கூட்டணி ஆட்சி தான் சார் எனக்கு அமையும்ன்றது என்னுடைய அபிப்பிராயம். கூட்டணி ஆட்சி தான் அமையும். பட் அமித்ஷா அப்படி இருக்கிறதுனால தானே இந்த வார்த்தையை சொல்றாரு. எடப்பாடி பழனிசாமி சொல்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி சீஃப் மினிஸ்டர் சொல்லிட்டு போயிடலாமே. ஆமா சார், எடப்பாடி பழனிசாமி சீஃப் மினிஸ்டர், ஆனா கூட்டணி ஆட்சி தான் அமையும். இதுதான் என்னுடைய அபிப்பிராயம். அது அதிமுகவுக்கும் தெரியும், திமுகவுக்கும் தெரியும் கூட்டணி ஆட்சி தான் அமையும் என்று. அதாவது என்னன்னா, தப்பி தவறி நீங்க எந்த கட்சி எந்த கூட்டணி வெற்றி பெற்றாலும், இது அதிமுக கூட்டணி வெற்றி பெறுமா திமுக கூட்டணி வெற்றி பெறுமான்னு நம்ம இன்னும் அந்த ஒப்பீனியன் போலுக்கே போக வேண்டாம். சாரி டு இன்டரப்ட். உங்க பார்வையில 2026ல தமிழ்நாட்டுல யார் வெற்றி பெற்றாலும் ஒரு கோயலிஷன் கவர்மெண்ட் ஏரா தொடங்கும்னு நினைக்கிறீங்க? எஸ், இது ஒரு பாத் பிரேக்கிங் ஃபார் தமிழ்நாடு. இது வரைக்கும் தமிழ்நாட்டு அரசியலில் நடந்திராத ஒரு சம்பவமாக கூட்டணி ஆட்சி தான் வென்றாலும் கூட்டணி ஆட்சி தான் அமையும். அபிலாஷைகளா இருக்கலாம், அது எப்படி ரியாலிட்டி? அதாவது என்னன்னா, அதிமுகவோ திமுகவோ என்னுடைய இதுவரைக்கும் நடந்த, அதாவது டிசம்பர் மாதத்து வரைக்கும் எனக்கு கிடைத்த தகவல் படி, டேட்டாக்கள் படி,
அதிமுகவோ திமுகவோ தனி பெரும்பான்மையாக 117 தாண்டுவதற்கு வாய்ப்பில்லை. அப்போ கூட்டணி ஆட்சியாகத்தான் அமைக்க வேண்டிய கட்டாயம் அதிமுக வென்றாலோ திமுக கூட்டணி வென்றாலோ இருவருள் யாராவது ஒருவரும் கூட்டணி ஆட்சி தான் அமைக்க வேண்டிய ரெண்டு பேருமே அந்த விஷயத்துல ஸ்கில்ஃபுல்லான ஆட்கள்ல அவங்க வந்து தேவையான எண்ணிக்கையில நின்னுடுவாங்க, கூட்டணி கட்சிகளுக்கு குறைத்து கொடுப்பாங்க. அந்த ஸ்கில் அவங்க கரகண்டவங்க இல்லையா? அது அவங்களால அவாய்ட் பண்ண முடியாது அவங்க ராஜ்யத்தால. இந்த எலெக்ஷன் சார், இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் இரு பக்கத்துக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு சவால் இருக்கு. ஒன்று, லெட்ஸ் டேக் ஏடிஎம்கே அலையன்ஸ். ஏடிஎம்கே அலையன்ஸை பொறுத்த வரைக்கும் வின் பண்ணியாக வேண்டிய கட்டாயம். ஏன்னா இல்லைன்னா வந்து படு தோல்விகளை சந்தித்து வருகிறதுன்ற ஒரு விமர்சனம் வந்து அதிமுகவுக்குள் மிகப்பெரிய ஒரு குழப்ப நிலை ஏற்படும். அதனால் எடப்பாடி பழனிசாமியும் அதை மிக தெளிவாக உணர்ந்திருக்கிறார். திமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு இதுவரைக்கும் 2வது முறையாக அவர்கள் ஆட்சி 1967-71 வராதிங்க. அது வந்து 2 வெவ்வேறு நிலைகளில் சந்திச்ச தேர்தல். இருந்தாலும் அவர்கள் தனித்துவமாக நின்று இதுவரைக்கும் அவர்கள் 2வது முறை ஆட்சிக்கு வந்ததாக சரித்திரமும் கிடையாது. சோ இது ரெண்டுமே கம்பல்ஷன் இருக்கு. அண்ட் திமுக இஸ் கேரிங் a huge baggage of anti-incumbency, severe anti-incumbency. இதுல 3வதாக வரக்கூடிய ஒரு சிக்கல் என்னன்னா, தாவேகா வந்து ஓட்டுகளை பிளக்கிறார். நான் எந்த பக்கம் ஓட்டுகளைன்றது நான் வந்து விலாவாரியா இப்ப பேச வேண்டாம், அது வந்து டாபிக்கும் கிடையாது. சோ ஓட்டுகளை பிளக்கிறான்ற போது இரு அணிகளுக்குமே இருக்கக்கூடிய கம்பல்ஷன், மிகப்பெரிய ஒரு கம்பல்ஷன் என்னன்னா, உங்களுக்கு கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற ஒரு கம்பல்ஷன் இருக்கு. அப்போ சில சீட்டு பேரங்களில் சில விஷயங்களை விட்டு கொடுத்தாக வேண்டிய சார் டிசைட் ஆகணும். இப்போ வந்து காங்கிரஸ் இப்போ கூட்டணி ஆட்சி இப்ப பேசுறதோ இல்ல அமித்ஷா இப்ப பேசுறதோ அந்த கூட்டணியோட கோஹெஷனையும் அங்க ஒரு குழப்பத்தையும் அதிகரிச்சது இல்லையா? அதாவது 2 சைட்லயும் நம்ம பார்க்கும் போது ஹரி, நான் அங்கதான் நான் வந்து ஒரு வித்தியாசத்தை பார்க்கிறேன். அமித்ஷா அவர்கள் என்டிஏ ஆட்சி அமையும். சப்போஸ் ஒரு ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன், அதிமுக தனி பெரும்பான்மை பெறுகிறதுன்னு வச்சுப்போம், அவர்கள் என்டிஏ கூட்டணியில் இருக்கிறாங்க, என்டிஏ ஆட்சி அமைகிறதுன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் உண்மையாகும். ஓகே, ஆனால் என்டிஏ ஆட்சி அமையும் தான் சொல்றாரு. ஆனா காங்கிரஸ் இந்த பக்கத்துல என்ன சொல்றாங்க, கூட்டணியில் எங்களுக்கு பங்கு வேண்டும். திருமாவளவன் என்ன சொல்றாரு, ஆட்சியில் பங்கு வேண்டும். ஆனா திருமாவளவன் இந்த தேர்தல்ல வலியுறுத்தலன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டார். அது இங்க இலக்கு. பட் இன்னைக்கு இந்த எலெக்ஷன்ல we are not for it. அதான் சார் அவர் சொன்னாரு, சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் பின் வாங்குறாரு, திருப்பியும் சொல்வாரு, திருப்பியும் பின் வாங்குவாரு. ஒரு பேரத்துக்காக நடக்கும். ஆனா காங்கிரஸை பொறுத்த நான் சொன்ன ஆரம்பத்திலே எனக்கு வந்து காங்கிரஸ் மேல ஒரு மிகப்பெரிய அபிமானம் உண்டு, லவ் அண்ட் அஃபெக்ஷன் உண்டு. அது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அதை பேசிடுறேன் நானு. ஓகே, அதாவது ரஷித் கிட்வா என்று ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்து ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருந்தார். நான் என்னுடைய யூகம் கிடையாது, இதை பத்தி ஒரு நேஷனல் லெவல்லையும் வந்தது. அவர் காங்கிரஸ் ரொம்ப ரெகுலரா ஃபாலோ பண்ற, உன்னிப்பா ஃபாலோ பண்ற ஒரு ஜேர்னலிஸ்ட். உன்னிப்பா ஃபாலோ பண்ற ஜெய் ஜெகத் கேங் இன் காங்கிரஸ் இப்படி என்று சொல்லக்கூடிய ஒரு ஜெய் ஜெகத் கேங். இந்த ஜெய் ஜெகத் கேங் வந்து தமிழ்நாட்டிலும் மிகப்பெரிய அளவுல இருக்கு. அவர்களுக்கு திமுகவுடனான கூட்டணி இந்த முறை தேவையில்லை. தாவேகாவுடன் ஒரு கூட்டணியை முயற்சி செய்து பார்க்கலாம். வர்ஸ்ட் கேஸ் சினாரியோ, ஏன்னா நான் எப்படி 2024 போது நான் பல விவாதங்கள்ல சொன்னேன், பாஜக தனித்து நிற்க வேண்டும் தமிழ்நாட்டில். ஏனென்றால் இட்ஸ் அ நோ ரிஸ்க் எலெக்ஷன் ஃபார் பாஜக இன் தமிழ்நாடு. ஆனால் அதே மாதிரி காங்கிரஸ்க்கு இது நோ ரிஸ்க் எலெக்ஷன். அவர்கள் ஆட்சி அமைக்க போறது கிடையாது. சோ ஒரு பலத்தை டெஸ்ட் பண்ணுவதற்கு உண்டான ஒரு நோ ரிஸ்க் எலெக்ஷன். இந்த முயற்சி தான் பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்களோ இல்ல மாணிக்கம் தாக்கூர் போன்றவர்களோ. சார் இன்னைக்கு வந்து காங்கிரஸுக்கு தேசிய அளவுல இருக்கக்கூடிய ஒரு மோஸ்ட் ரெஸ்பெக்டபிள் ஆலையா, அவங்களுக்கு நாடாளுமன்றத்துல பலம் சேர்க்கக்கூடிய ஆலையா திமுக இருக்கு. இன்னைக்கு பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னா காங்கிரஸ் will be isolated nationally. அவங்களுக்கு வேற யார் வந்து ஒரு பலமான ஆலை இருக்காங்க? they are isolated already. 2029 அதேதான் 2029 வரும்போது திமுக வந்து காங்கிரசுக்கு எந்த விதமான ஒரு மரியாதையை கொடுக்கும் என்றால், ஏன்னா காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய இன்டர்னல் கால்குலேஷன் இருக்கு. நான் தான் சொன்னேன், தாவேகா எந்த விதமான ஓட்டு பிரிப்புகளை பிரிப்பார்கள் என்பதை நாம் வந்து பேச வேண்டாம்னு பார்த்தேன். உதாரணமா நான் பல விவாதங்கள்ல சொல்லியிருக்கேன், கன்னியாகுமரி மாவட்டத்தில் காங்கிரஸ் ப்ரோ காங்கிரஸ், நான் மைனாரிட்டினே வரல சார், ப்ரோ காங்கிரஸ் ஓட்டுன்னு பேசுறேன். நான் வந்து அது வந்து மெஜாரிட்டி இந்துக்கள் அவர்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொல்ல, ப்ரோ காங்கிரஸ் ஓட்டுகளை அவர் மிகப்பெரிய அளவுல பிரிக்கிறார் கன்னியாகுமரியில. சோ
காங்கிரஸ் இருக்கக்கூடிய 5% 6% ஓவரால் தமிழ்நாட்டினுடைய ஸ்ட்ரென்த்ல மெஜாரிட்டி வருது வந்து உங்களுக்கு கன்னியாகுமரி மாவட்டத்துல இருந்து. மன்னிக்கணும், அவர் தாவேக்காவங்க நாங்க யோசிச்சு கூட பார்க்க மாட்டோம், அவங்க கற்பனையில கூட இல்லைன்னு சத்தியம் பண்ண வராரு, அப்படித்தானே? அவதுங்க சொல்றேன், அதுல நியாயமா தாவேக்கா வந்து யாருடைய வாக்குகளை பிரிக்குதுன்னா அது விட்டுருவோம் சார். நீங்க சத்தியமா போக மாட்டீங்க தானே? நிச்சயமா, அது சந்தேகமே இல்லை சார். 100க்கு 100 2026 தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தோட தலைமையிலான கூட்டணியில தான் தமிழ்நாடு காங்கிரஸ் இருக்கிறது, இருக்க வேண்டும். மூணும் சொல்றேன் நான், அதுக்கு நீங்க புரிஞ்சு கொள்ளணும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வராது மட்டுமல்ல, அவர் சொல்ற மாதிரி 5% 6% அதுவே தவறு. ஒரு உண்மையை புரிஞ்சுக்கங்க, திமுகவுக்கு 25 சொல்லுவாங்க, காங்கிரஸுக்கு 5 10 நான் கேட்கிறேன், எப்படி அது 55 மாறுது, 52 மாறுது, 48 மாறுது? அந்த கணக்கு தான். நீங்க 25 கெமிஸ்ட்ரி திரும்ப திரும்ப சொல்றேன், 25 சீட் இருக்கும்போது நாங்க 5% வருவோம், 10 சீட் பாராளுமன்றத்தில் நிற்கும் போது நாங்க 10% வர்றோம், 50-60 சீட்டுக்கு மேல நிற்கும் போது நாங்க 10% மேல வர்றோம். அதே 20 பாராளுமன்றத்தில் காங்கிரஸ் நிக்குதுன்னு வச்சுங்க, நாங்க 20% மேல வருவோம். நான் தமிழ்நாட்டை நான் தேர்தல் தமிழ்நாட்டில் தேர்தலில் 89 நிற்கும் போது 20 விழுக்காடு காங்கிரஸ் எடுத்துச்சு. எப்ப மும்முனை போட்டி, அது இன்னும் சொல்ல போனா 4 முனை போட்டி, நான் மட்டும் 22% சேப்பாக்கம் தொகுதியில் எடுத்தேன். அப்ப அதிமுகவோட 5000 ஓட்டு கூட எடுத்தேன். அதனால காங்கிரஸ் அண்டர் எஸ்டிமேட் போடாதீங்க. அன்றைய முதல்வர் கலைஞருக்கும் நல்லா தெரியும் காங்கிரஸ் கூட இருந்தா எவ்வளவு பெரிய பலம் என்பது தெரியும். அதனால இந்த திரும்ப திரும்ப பல பேர் சொல்றாங்க காங்கிரஸை பொறுத்தவரை 20 விழுக்காடு இன்னைக்கு மக்கள் செல்வாக்கு. நானும் அதே தான் சொல்றேன். காங்கிரஸ்னுடைய பலம் திமுக மிக நன்றாவே தெரியும், தெரியாதுன்னு சொல்ல, காங்கிரஸுக்கு தான் தெரியாதுன்றதான் நான் சொல்ல வரேன். அததான் மணிக தாக்கூர் சொல்றார், எங்கள் கூட்டணி. அதே மாதிரி திருச்சி வேலுசாமி அவர்கள் ஒரு விவாதத்துல சொன்னார், திமுகவுல நாங்கள் இல்லை என்றால் திமுக ஆட்சியே கிடையாதுன்றாங்க. அது உண்மைதான், நான் மறுக்கவே இல்லை. திமுக 1989 எல்லாரும் தனியா நிக்கும் போது திமுக ஆட்சிக்கு வந்துச்சு, அதையும் நீங்க மறுத்து காங்கிரஸ் பக்கமே இருக்கும், பாஜக பக்கமும் போனா அவர்கள்லாம் பின்தங்கி இருந்ததை நாம பார்த்தோம். பொன்வில்சன் சார் திருப்பியும் ஒரு குழப்பம் இருக்குன்னு தெரியும், இங்க வெவ்வேறு இன்டர்பிரேஷன் இருக்குன்னு தெரியும். ஆனாலும் அமித்ஷா வந்து என்டிஏ கூட்டணின்னு சொல்லிட்டு போறாரு. அடுத்த நாள் எடப்பாடி பழனிசாமி கிளாரிபிகேஷன் கொடுக்க வேண்டியிருக்கு அப்படின்னா இது நல்லாவா இருக்கு? இல்ல கிளாரிபிகேஷன் கொடுக்கறதே கிடையாது. ரெண்டுத்துக்கும் நீங்க காங்கிரஸ் கேட்கறதுக்கும் பிஜேபி பேசுறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. இப்போ நம்ம சேஷாத்ரியா சொன்ன மாதிரி, இப்போ காங்கிரஸுக்கு நீங்க வந்து கேட்கறதுக்கு எந்த விதத்துல ஃபீல்ட்ல கேட்குறீங்க, நீங்க ஒரு கேள்வியை கேட்டீங்க, காங்கிரஸுக்குரிய தகுதி என்ன கேட்கறதுக்கு அப்படின்னு. ஆனா திமுகவுடைய தகுதி என்ன அப்படின்றது நீங்க பார்க்கணும். திமுக அதிமுக இந்த ரெண்டு தான் பிரதான கட்சிகள், கொடுக்கறது தான் இவங்க தான் கொடுக்கணும் இல்லையா, அதுதான் முக்கியம். அப்போ திமுக கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்குதான்னா கடந்த காலங்களில் இருந்துச்சு. ஏனென்றால் 1980 112 இடங்கள்ல தான் திமுக நின்றது, 117 இடங்கள்ல காங்கிரஸ் நின்றது. அது ஒரு உதாரணம். இரண்டாவது உதாரணம் சமீபத்திய உதாரணம். கேட்கல, நான் கேட்கறது வந்து இப்போ இல்ல, அதுக்கு அடுத்தது சொல்றேன். அப்போ வெற்றி பெற்றது சொல்லிட்டா, 2006 128 இடங்கள்ல தான் திமுக நின்றுச்சு. 118 இடம் மெஜாரிட்டி வேணும், ஆனா நின்றதே 128 இடம். காங்கிரஸுக்கு 48 இடம் கொடுத்தாங்க. அந்த தேர்தலில் 34 இடங்கள்ல காங்கிரஸ் ஜெயிச்சது. பாட்டாளி மக்கள் கட்சி 18 இடம், கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 9 இடத்துல ஜெயிச்சாங்க, இந்திய யூனியன் கம்யூனிஸ்ட் கட்சி 6 இடத்துல ஜெயிச்சாங்க. திமுக 96 இடத்துல தான் ஜெயிச்சாங்க. நின்றதே அவங்க 128 இடம் தான். இல்ல அந்த சூழல்ல கூட அவங்க எதிர்க்கட்சியா நின்று தேர்தலை ஃபேஸ் பண்றாங்க. அந்த சூழல்ல கூட அவங்க கூட்டணி ஆட்சியா மறுத்துட்டாங்க. இன்னைக்கு திமுக அன்னைக்கே மறுத்தவங்க இன்னைக்கு கொடுக்க போறாங்க. இல்ல கூட்டணி ஆட்சி மறுக்கல. சட்டமன்றத்தில் காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்த பொருளாளராக இருந்த திரு சுதர்சன் ஐயா சட்டமன்றத்திலே சொன்னாரு, நாங்கள் ஆண்டி மடம் வைத்தில்ல, எங்களுக்கு வேணும் மந்திரி பதவியில். அப்போ வந்து கலைஞர் சொன்னாரு, முதலமைச்சராக இருந்த கலைஞர் பரிசீலிப்போம் சொன்னாரு. ஆனால் அதற்கு மேல போய் காய் நகர்த்தி சோனியா காந்தி அம்மா கிட்ட இருந்து ரிப்போர்ட் வாங்க வச்சாங்க வேண்டான்னு. அதே நேரத்தில் வந்து சாயங்காலமே வந்து பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ஐயா ராமதாசும் கம்யூனிஸ்டும் சேர்ந்து என்ன
என்ன செய்தாங்கன்னா, நாங்கள் நிபந்தனையற்ற ஆதரவு கொடுப்போம்னு அவங்கள சொல்ல வச்சாரு. சொல்ல வச்சு காங்கிரஸ் ஆஃப் பண்ணாங்க. அப்ப இல்லனா அப்பவே கிடைச்சிருக்கும். சரி, அது முடிஞ்சது. 2006 ல இருந்து 2011 வரைக்கும் திமுக ஆட்சி தானே. இல்ல பொன்வில்சன் சார், ஒரு பகுதி சொல்றீங்களே, இன்னொரு பகுதி சொல்லுங்க. ஏன் பாமக ஒத்துக்கல, ஏன் காங்கிரஸ் ஒத்துக்கல, அதுக்கான காரணத்தை சொல்லுங்க. ஜீவா நான் சொல்றதை கேளுங்க. உங்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். அரை மணி நேரம் நீங்க மற்றது பக்கத்தை சொல்லுங்க, நான் ஒரு பக்கத்தை சொல்லி முடிக்கிறேன். அடுத்து என்னன்னா, 2011 நல்ல ஆட்சி தானே, கலைஞர் ஆட்சி. தொலைக்காட்சி கொடுத்தாங்க இல்லையா, எல்லாருக்கும் மேம்பாலங்கள் கட்டினாங்க இல்லையா, அது மாதிரி ரேஷன்ல வந்து 1 ரூபாய்க்கு 20 கிலோ அரிசி போட்டாங்க இல்லையா, கலைஞர் காப்பீடு திட்டம் கொண்டு வந்தாங்க இல்லையா, எல்லாமே செய்த கலைஞர் ஆட்சியில 2011 ஏன் 118 இடத்துல தான் நின்றாங்க? 119 இடம், 119 இடத்துல தான் நின்றாங்க. காங்கிரஸுக்கு 63 இடம் கொடுத்தாங்க. அப்ப எப்படி நின்றாங்க அந்த தேர்தல்ல? அப்போ இதெல்லாம் வந்து உதாரணம் இருக்குது. மைனாரிட்டி அரசாங்கம் திமுக நடத்துனதுக்கும் உதாரணம் இருக்குது. ஷீட் ஷேரிங்ல மைனாரிட்டி ஷீட் ஷேரிங் எடுத்துக்கிட்டதுக்கும் உதாரணம் இருக்குது. ஆனால் அதிமுக சைடுல அந்த மாதிரி இல்லை. குறைந்தது 150 இடங்களுக்கு மேலதான் கூட்டணி இருந்தாலும் இல்லனாலும் அதிமுக அதே மாதிரி வெற்றி பெற்று 130 இடங்களுக்கு மேலதான் 7 முறை ஆட்சி கட்டில உட்காரும் போது 130 இடங்களுக்கு மேலதான் வெற்றி பெற்று ஆட்சியில உட்கார்ந்து ஆட்சின்னு சொன்னாலும் அதுக்கு உண்டான சூழல் உருவாகாம குறைவான சீட்டு தான் பிஜேபிக்கு கொடுக்க போறோம். அதிகமான சீட்டு கொடுத்தா தானே கேட்க போறாங்க, அதுக்கான சூழல் வரும். கம்மியா போன வாட்டி மாதிரி 20, 25 சுருக்குவாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்ல, இது வந்து என்னன்னா, நான் சீட்டு கூட வச்சிருக்கிறதாலேயே அவங்க வந்து வின் பண்ணிடுவாங்க, இல்ல மெஜாரிட்டி கிடைக்கும் அப்படின்னு கிடையாது. இப்ப சேஷாத்ரி ஐயா சொன்னதை ஏத்துக்கலாம் நம்ம, அது கிடையாது. நான் வந்து ஒரு உதாரணங்கள் இதை சொல்றேன். இன்னொன்னு, காங்கிரஸுக்கு தகுதி இருக்குதான்னு கேங்கன்னா, இந்த தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி காங்கிரஸ். சார் இல்ல சார், இப்போ வந்து ஒரு கூட்டணி ஆட்சியா இல்லையான்னு தேர்தல் ரிசல்ட் சொன்னோம், மெஜாரிட்டி கிடைக்குதா இல்லையான்னு. அதே போல இந்த பிரதான கட்சியும் கூட்டணி கட்சியும் போட்டிடுற நம்மளோட விகிதாச்சாரமும் கூட அதை பாயிண்ட் பண்ணும். நீங்க என்ன சொல்றீங்க, திமுக கொடுத்திருக்கு, அதிமுக எப்பயும் கொடுத்தது இல்லை அந்த விகிதாச்சாரத்துல, இந்த முறையும் கொடுக்காது, இந்த முறையும் அதிகமாக தான் நிற்கும், பிஜேபி எவ்வளவுதான் கேட்டாலும் 20, 25 நிப்பாட்டும்ன்றீங்க. இல்ல, பிஜேபி அந்த மாதிரி சீட்டு கேட்கறது வேற. பிஜேபி அதை கண்டிஷனா வைக்கல. அவங்க வந்து என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும் எல்லா இடத்துலயும் அவங்க அந்த ஒவ்வொரு முறை அமித்ஷா பேசும்போது இங்க என்ன விவாதம் ஏற்படுதுன்னு அவருக்கு தெரியாம இல்ல. ஒவ்வொரு முறையும் அதிமுகவுக்கு ஒரு தர்ம சங்கடம் ஏற்படுத்தி விளக்கம் கொடுக்கறாங்க. இன்னும் நேத்துக்கு திரு அமித்ஷா என்டிஏ ஆட்சின்னு சொன்னார்ல, கூடவே எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர், அதிமுக தான் ஆட்சி அப்படின்னு சொல்லியிருந்தா இந்த விவாதத்துக்கோ நீங்க நானும் பேசுறதுக்கோ ஜீவா இன்னொரு பகுதி பேசுறதுக்கோ அவசியமே இல்லையே. இல்ல அந்த மாதிரி எந்த காலத்திலயும் அவங்க சொன்னது கிடையாது. இப்போ இதயதுல்லா ஐயா நீங்க சொன்ன மாதிரி இப்போ மாணிக்கம் தாக்கூர் என்ன சொல்றாருன்னா, ஆட்சியில எங்களுக்கு பங்கு வேணும்னு கேட்போன்னு. அந்த கூட்டணில இருந்து பிரிவாங்கன்னு நான் சொல்லல, காங்கிரஸ் கூட்டணில தான் இருப்பாங்க, திமுக கூட்டணில தான் இருப்பாங்க. ஆனா என்னன்னா, அவங்க கேட்கிற கேள்வியை பாத்தீங்களா, இதை வந்து ஒரு நிபந்தனையா நாங்க வைக்க வாய்ப்பு இருக்கிறது, உரிமையை கேட்க வாய்ப்பு இருக்குது. அப்படி பிஜேபி எந்த காலத்திலும் கேட்கல. அவங்க எண்ணத்தை வெளிப்படுத்துறாங்க. ஒருவேளை வந்து மைனாரிட்டி அரசாங்கம் இருக்கும்போது கால சூழ்நிலையில மாறினாலும் மாறலாம், அந்த மாதிரி கிடைச்சாலும் கிடைக்கலாம். ஆட்சியில பங்குன்றது தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் வரலாம். திரு அமித்ஷா ஒரு பிரஸ் மீட் கொடுத்தார்ல ஏப்ரல் மாசம், அத வந்து பிஜேபியோட வெப்சைட்ல போட்டுருக்காங்க. அதுக்கான டிரான்ஸ்லேஷன் எல்லாம், மந்திரி சபையில யார் யாரெல்லாம் இடம்பெறுவா அப்படிங்கறதெல்லாம் பின்னாடி பேசி முடிவு செய்யப்படும். அதோட பொருள் என்ன? கூட்டணி ஆட்சி இல்லைன்னா காமன் மினிமம் ப்ரோக்ராம் எங்க வருது, மந்திரி சபையில யார் யார் இடம்ங்கிற பேச்சு எங்க வருது? பிஜேபியோட வெப்சைட்லயே இருக்கு அதோட டிரான்ஸ்லேஷன். சார் அவங்க உரிமையில அவங்க எல்லாமே அவங்க போட்டுக்கலாம் சார். ஆனா அவங்க பேச்சுவார்த்தையில அதை நிபந்தனையா உரிமையா கேக்குறாங்களா? ஓகே, கேட்கலாம். காங்கிரஸ் வந்து கூட்டணி மந்திரி சபைன்னு பேச ஆரம்பிச்சிருக்கு. ஆனா பிஜேபி அப்படி எல்லாம் தர்ம சங்கடம் கொடுக்கலங்கிறீங்க, அப்படிதான் இன்டர்பிரட் பண்ணணுமா? திரு ஜீவா இன்னொரு பாகத்தை மட்டும் சொல்லிடுங்க, நான் உங்கள்கிட்ட இடைவேளைக்கு அப்புறம் விரிவா, நீங்க வாண்டட் டு கிளாரிஃபை, நீங்க டிஸ்பியூட் பண்ண விரும்பக்கூடிய விஷயங்களை மட்டும் நீங்க சொல்லிடுங்க, நான் இடைவேளைக்கு அப்புறம் உங்கள்கிட்ட விரிவா வரேன். ஒரே விஷயம், பிஜேபி என்ன சொல்லுதுன்னா, ஜீவா சார் நாங்களாவது அதிகாரம் சொல்லுது சார். என்டிஏனா மோடி தான், என்டிஏனா பிஜேபி தான். இல்ல சார், இல்ல சார்,
அவங்க கணக்குல இங்க இதுல ஆந்திரால நடக்குதுல அதுவுமே என்டிஏ ஆட்சி. அதுக்கு அவங்க கணக்கு வேற. அப்படி அந்த மாதிரி தமிழ்நாட்டுல எடப்பாடி பழனிசாமி தலைமையில வெறும் அதிமுக மட்டும் பங்கேற்கக்கூடிய மந்திரி சபை இருந்தாலும் அவங்க கணக்குல என்டிஏ ஆட்சின்னு சொல்றாங்க. நீங்க சொல்ற மாதிரி அமித்ஷா சொல்லலாம்ல, அல்லது நீங்க சொல்லி கொடுக்கலாம்ல அவருக்கு இப்படி பேசுங்க. வேற என்ன சார் விஷயம்? அமித்ஷா வந்து முழு பூசணிக்காய் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு இருக்காரு. உங்க பேருக்கு வேணா உள்ளுக்குள்ள நீங்க விதையா இருங்க. இல்ல இதயத்துள்ள ஆசை சொல்லிக்கலாம், தவறு கிடையாது. அதாவது மோடி தான் தமிழ்நாட்டுல சீஃப் மினிஸ்டர் ஆவார்னு கூட அவர் சொல்லிக்கலாம். மோடி ஆட்சி அப்படின்றதுக்காக அமைச்சர் பதவி கேட்கிறோம். இல்லைனாலும் நாங்க நான் மாத்தி கேக்குறேன் 2006ல நாங்க அமைச்சர்கள் இருந்திருக்க முடியும். எங்கள் தலைவி சோனியா காந்தி கலைஞருக்காக அன்றைக்கு விட்டு கொடுத்தார். அதனால ஒரு விஷயம் மீண்டும் சொல்றேன், எங்களுக்குள்ள நாங்க ஒரு முடிவு பண்ணிக்குவோம். ஆனா ஒட்டுமொத்த அதிமுக ஆட்சியையும் தன்னாட்சியாக மாற்றுவதற்கு ஒரே கேள்வி, தமிழ்நாட்டில் நடப்பது இந்தியா கூட்டணி ஆட்சியா இல்லையா? நிச்சயமா இல்லைன்னா சொல்லியா? ஓகே ஃபைன். அவர் தெளிவா திமுக தலைமையிலான கூட்டணி தான் இங்க நடக்குது. ஓகே, அப்ப அதே மாதிரி அமித்ஷா எடுக்க வேண்டியதானே? இவங்க அவங்க கிளியரா அவன் இப்ப இது இந்தியா கூட்டணி ஆட்சி இல்லைங்க திமுக ஆட்சின்ட்டு அந்த மாதிரி அமித்ஷா சொன்ன பிரச்சனை இல்லையே பொன்வில்சன் சார், அங்கதானே பிரச்சனை. ஏன்னா அவங்களுக்கு மாநில இந்தியா கூட்டணி வேறுபடும். கேரளால இந்தியா கூட்டணி ஆட்சியா? ஓகே, கேரளால இந்தியா கூட்டணியில எதிர நிப்பாங்க. அதாவது இந்தியா கூட்டணியை சேர்ந்தவர்கள் மேற்கு வங்கத்துல இந்தியா கூட்டணி மற்ற கட்சி அதிகமா இடங்களை பெறுது. அங்க வந்து எப்பவுமே முழு மெஜாரிட்டியில எந்த கட்சி வர்றது இல்ல. தமிழ்நாடு அப்படி இல்ல. மாநிலத்துக்கு மாநிலம் அவங்களுக்கு கூட்டணி வேறுபடும். இந்தியா கூட்டணி ஜீவா சார் உங்களுடைய பார்வைகளை இன்சைட்ஸ் கொடுங்க. என்டிஏ ஆட்சின்னு அமித்ஷா சொல்வதை ரெண்டு மாதிரி இந்த அமர்விலேயே இன்டர்பிரட் பண்றதை பார்க்குறோம், தொடர்ந்து பண்றதை பார்க்குறோம். இப்போ அங்கேயும் கூட எவ்வளோ காலம் வந்து தனிப்பட்ட கருத்துன்னு இவ்வளவு கருத்துக்களை மறுக்க முடியும்? இப்போ நீங்க ஒரு பேட்டர்ன் பாருங்களேன், மாணிக்கம் தாகூர், செல்வி ஜோதிமணி, அப்புறம் பிரவீன் சக்கரவர்த்தி, இப்படி இவங்க எல்லாருமே ராகுல் காந்தியோட இன்னர் சர்க்கிள் இருக்கிறவங்களா அறியப்படுறவங்க. ஒரு பக்கம் ராகுலுக்கும் ஸ்டாலினுக்கும் நல்லுறவுன்னு சொல்லிட்டு இப்போ ராகுலை சுற்றி இருக்கிறவங்க இப்படி கருத்து சொல்லும்போது அது எப்படி அவங்களோட தனிப்பட்ட கருத்தா பார்க்க? இந்த காங்கிரஸோ பாஜகவோ தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி வரணும் அப்படின்னு விரும்புனா அது தமிழ்நாட்டுக்கு நல்லது கிடையாது. தமிழ்நாட்டில் கடந்த முறை கூட்டணி ஆட்சிங்கிற கான்செப்ட் வந்த போதெல்லாம் படுதோல்வி தான் அது அமைஞ்சிருக்கு. இன்னைக்கு பாஜகவினுடைய ஒரே விருப்பம், பாஜக வலதுசாரியினுடைய ஒரே விருப்பம், தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் ஜெயிச்சிடக்கூடாது, திமுகவும் ஜெயிக்கக்கூடாது, அதிமுகவும் ஜெயிக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு விக்கெட்டாக இப்போதைக்கு அதிமுகவை காலி பண்ணுற எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. திமுக ஜெயிச்சாலும் கூட்டணி ஆட்சி வரணும், அதிமுக ஜெயிச்சாலும் கூட்டணி ஆட்சி வரணும். அப்படின்னா பாஜக ஆட்சி வரும்னு அர்த்தம், வேற ஒன்றும் கிடையாது. தொங்கு சட்டசபை வரணுங்க, அதுதாங்க பாஜகவுடைய விருப்பம். அதைத்தான் அவங்க ரெண்டு கூட்டணிலையும் விரும்புகிறாங்க. ஒரு நிலையான ஆட்சி இங்கே வந்துடக்கூடாது. தமிழ்நாட்டை பொறுத்த நான் எப்பவுமே பலமுறை இந்தியாவில் இல்ல இப்போ திமுகவுக்கு மெஜாரிட்டி இல்லாட்டி காங்கிரஸுக்கு கொடுக்க போறது இல்லைன்னு ஒரு இயல்பான பாலப்பாடு. அப்படின்னா அவங்க என்ன நிறைய சீட்டு நிக்கணும், அவங்களுக்கு மெஜாரிட்டி கிடைக்க கூடாதுன்னு காங்கிரஸும் பிஜேபி ஒன்னா நினைக்குதா? அந்த கணக்குப்படி பார்த்தா காங்கிரஸும் பிஜேபி ஒன்றும் நினைக்கல. பாஜக வந்து அதிமுகவை அழிக்கணும்னு நினைக்குது, காலி பண்ணணும். அதிமுகவோட பாஜக அதிக பெர்சன்டேஜ் வாங்கணும், அதிமுகங்கிற கட்சியை ஒன்றும் இல்லாமக்கணும்னு நினைக்குது. காங்கிரஸ் அப்படி நினைக்கல. ராகுல் காந்தி திமுகவோட கூட்டணி வேணும்னு தான் நினைக்கிறாங்க. இவங்க சொல்கிற கருத்துங்கிறது எங்கள் கட்சி ரொம்ப வருஷமாக ஒரு ஆட்சி இருந்த கட்சி இப்போ ஒன்றுமே இல்லாமல் இருக்குது, இத்தனை ஆண்டு காலமான அதிகாரத்தில் பங்குன்னு கேட்குறாங்க. இது அவ்வப்போது EVK இளங்கோவன் போன்றவர்கள்லாம் 2006 காலகட்டத்திலே கேட்டது தான். இது ஒன்றும் புதிது கிடையாது. கடந்த தேர்தல் சமயத்தில் கூட ஒரு நெருங்கும் போது காங்கிரஸ் கேட்குமா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து 2021 கூட இந்த முறை கொஞ்சம் ஆட்சியில் பங்கு கேட்பீங்களா, உங்களுக்கு சீட்டு அதிகம் கேட்பீங்களாங்கிற மாதிரி ஒவ்வொரு தேர்தலின் போதும் என்னங்க வெறும் 25 தானா அப்படிங்கிற சீண்டல்கள்லாம் ஒவ்வொரு முறையும் வரதான் செய்யும். அதெல்லாம் வந்து தவிர்க்க முடியாது. ஆனால் காங்கிரஸ் தலைமை இவங்க சொல்கிற மாதிரி உங்களுக்கு கிட்டத்தட்ட அவங்களுக்கு சிறு மைனாரிட்டி கவர்மெண்ட் அமைஞ்ச போதே அவங்க நெருக்கமா இருக்கிறவங்களே பேசுறாங்களே. சரி, இப்போ நம்ம எப்படி இந்த ஒரு ஹை கமாண்ட்னு சொல்லுவோம், ஹை கமாண்ட் தான் முடிவு எடுக்கணும் காங்கிரஸ்ல சொல்லுவாங்க. இன்னைக்கு இந்த ஹை கமாண்டை சுற்றி இருக்கிறவங்க தானே இந்த கருத்தை சொல்றாங்க. இதெல்லாம் கல்லெறிஞ்சு பார்ப்பது. எஜமானை விட எஜமானனுடைய பெரம்பு அதிகமாக வேலை செய்யுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி இது கொஞ்சம் அந்த நாங்கள் என் கட்சிக்காக பேசுகிறோங்கிற மாதிரி பேசுகிறாங்க. ஆனால் பேசுபவர்கள் யாருமே சட்டமன்ற தேர்தலில் நிற்க போகிறவர்கள் கிடையாது. அதை நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். யாருமே சட்டமன்ற தேர்தல் நிற்க போகிறவங்க கிடையாது. இந்த எலெக்ஷனில் நின்று எம்எல்ஏ ஆகணும்னு ஆசை உள்ள எந்த காங்கிரஸ்காரரும் இப்படி பேசுவது கிடையாது.
அவங்களாம் நாடாளுமன்ற உறுப்பினராக இருப்பாங்க, ஏதோ டெல்லி அரசியலில் இருப்பாங்க, இல்லை தேர்தலிலே பங்கு பெறாதவங்களா இருப்பாங்க. அவங்க தான் உட்காந்துக்கிட்டு பொதுவான கட்சிக்காக பேசுகிறேங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அது பெரிய அளவில் எடுபடாது. இதை செல்வ பெருந்தகை மறுத்துட்டாரு, ராகுல் காந்தி எதுவும் சொல்லலை, கோபனா போன்ற காங்கிரஸ் கட்சின்னு இப்போ முக்கிய பொறுப்பில் இருக்கிறவங்க முற்றிலும் மறுக்கிறாங்க. இந்த பிரவீன் சக்கரவர்த்தி பேசுகிறதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்கன்னு சொல்கிறாங்க. நேற்று வந்துட்டு போன செய்தி தொடர்பாளர் ரொம்ப ஓப்பனாக சொல்லிட்டாங்க. அப்போ எல்லாருமே தெளிவாக இருக்காங்களா? ஏங்க இப்போ அவங்களே பேச மாட்டாங்களா? கடந்த முறை எத்தனை தொகுதி வாங்கினீங்க? 25 தொகுதி வாங்கி 18 தொகுதி நின்னோம். அதற்கு முந்தின முறை நாங்கள் வந்து 50 சீட்டு வாங்கினோம், ஆனால் 18 சீட்டு தான் ஜெயித்தோம். 63 வாங்கினப்ப வெறும் 5 சீட்டு தான் ஜெயித்தோம். சரிபாதி பிரித்தப்ப 2 பேருமே ஒன்றும் இல்லாமல் போயிட்டோம். இந்த கடந்த கால தேர்தல் வரலாறுகள்லாம் காங்கிரஸ் டெல்லியிலேருந்து வர காங்கிரஸ்காரங்கிட்ட சொல்லுவாங்கல்ல. சார் பாருங்க சார், இல்லங்க பீகார்லயும் சொல்லிருப்பாங்க, பீகார்லயும் இந்த கலாட்டா செஞ்சாங்கல்ல, முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிச்சாங்க நான் போக மாட்டோம், ஜார்க்கண்ட்ல செஞ்சாங்க. இது அவங்க பேட்டர்னா இருக்குல்ல, இது தலைமைக்கு தெரியாம ஏதோ ராஜாவா மிஞ்சின ராஜ விசுவாசம் ஏதோ தனிநபர்கள் செய்யறாங்கன்னு எப்படி ஒதுக்கி தள்ள முடியும்? ஒரு காங்கிரஸ் பை டிசைன் இதை செய்து ஏன் பார்க்க முடியாது? வட இந்தியா இல்ல வட இந்தியாவுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கு ஹரி. வட இந்தியாவில் வந்து ராகுல் காந்தி தமிழ்நாடு மாதிரி கிடையாது. தமிழ்நாட்டினுடைய சமூக நீதி கருத்தோடு ராகுல் காந்தி கருத்து ஒன்றி இருக்கு. வட இந்தியாவில் வந்து இந்துத்துவ கல்ச்சர் வந்து சார் அப்படி சொல்லல சார். இப்ப ஆர்ஜேடி கிட்ட அவங்க எப்படி ஃப்ளெக்ஸ் பண்ணாங்க? ஆர்ஜேடி கிட்ட எப்படி அதிகமா அவங்களோட இன்ட்ரெஸ்ட் கூடுதலான சீட் வாங்கினாங்க? இல்ல அவங்க முதலமைச்சர் வேட்பாளரா என்டாஸ் பண்ண ராகுல் காந்தி வரல பார்த்தோம். அவங்க எல்லாம் சமூக நீதி பேசாதவங்க, அவங்களும் ஜேபி மூவ்மெண்ட்ல இருந்து வந்தவங்க தானே? இல்லைங்க, காங்கிரஸ் கட்சிக்குள்ள அந்த பிரச்சனை இருக்குங்கிறேன். இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய கோபனா இதேதுல்லா போன்றவர்கள் கிட்டத்தட்ட பெரியாரிஸ்ட் மாதிரியே பேசுவாங்க. சமூக நீதி, இடஒதுக்கீடு, நான் பிராமின் கான்ஸ்டியூஷன் உட்பட எல்லாமே கொள்கை உடையவர்கள் இதேதுல்லா, கோபனா போன்றவர்கள்லாம். ஆனா அதே காங்கிரஸ் கட்சியில வட இந்தியால உள்ளவங்க இதேதுல்லா மாதிரி பேச மாட்டாங்க. இவரு கோபனா மாதிரி பேச மாட்டாங்க. ஹைகமாண்ட் தானே இதயத்துல்லாவும் கோபனாவும் முடிவெடுக்கிறது இல்லையே. திமுகவோட கூட்டணி இல்லைந்தாங்க முடிவெடுக்கும். இல்ல உங்களுக்கு ஹைகமாண்ட் வந்து திமுகவோட நெருக்கமாக தாங்க இருக்கு. டெல்லியிலிருந்து வந்துட்டு போறவங்களும் அப்படிதான் பேசுறாங்க. இவர்கள் சட்டமன்ற தேர்தலில் இப்போதைக்கு நிற்க வாய்ப்பே இல்லாதவர்கள் இந்த மாதிரி ஒரு கல்லை எறிந்து பார்க்கிறார்கள். ஆனா கூட்டணி ஆட்சிங்கிற கான்செப்டே உங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு ஆபத்து. இன்னைக்கு தமிழ்நாடு சந்திரோதயம் படத்துல வந்து எங்கள் தங்க படத்துல எம்ஜிஆர் சொல்லுவாரு, அடிக்கடி சட்டசபை கலையாத நாடு அதுதான் எங்கள் தமிழ்நாடுங்குவார். சட்டசபை கலையாது, தொங்கு சட்டசபை வராது, கூட்டணி ஆட்சி மாநிலங்களுக்கு கூடவே கூடாது. இப்ப தமிழ்நாடு மாதிரி ஒரு குறிப்பிட்ட தேசிய இனம் கன்னியாகுமரியிலிருந்து கும்மிடிப்பூண்டி வரையும் தமிழர்கள் தான் இங்க நிறைய இருக்கிறாங்க. கர்நாடகாவில் அப்படி கிடையாது. மராத்தியர்கள் நிறைய இருக்கிறான், தமிழர்கள், தெலுங்கர்கள், கன்னடர்கள் ஒரு மாதிரி அது காஸ்மோபாலிட்டினா கலந்து கிடக்கு. அங்க கன்னடர்கள் ஒரு வகையில பார்த்தா முழுக்க கிடையாது. அந்த மாதிரி பகுதியினால தான் உங்களுக்கு வந்து வட கர்நாடகா பிஜேபியா இருக்கு, மத்திய கர்நாடகா தேவகவுடா கிட்ட இருக்கு, ஒரு மாதிரி மிக்ஸ்டா இருக்கு. தமிழ்நாடு அப்படி கிடையாது. உங்களுக்கு ஓவரால் தமிழ்நாடு திமுக தான் மேக்ஸிமம் இருக்கு. எல்லை மாவட்டங்கள் மட்டும் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், பிஜேபின்னு இருக்கு. டோட்டலா தமிழ்நாடு ஒரே மாதிரியான கல்ச்சர் இருக்கனால இங்க கூட்டணி ஆட்சிங்கிறது தேவையில்லை. தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கு ஒரு தேசிய கட்சியோட கூட்டணி ஆட்சிங்கிறது ஆபத்துங்க. ஒரு தேசிய கட்சியோட கூட்டணி ஆட்சி வருவதுங்கிறது தமிழ்நாட்டுக்கு ஆபத்து, மாநில சுயாட்சிக்கு ஆபத்து. ஓகே, திரு பொன் வில்சன், திரு ஸ்ரீராம் சேஷாத்ரி ரெண்டு பேரும் உங்க கருத்துல மாறுபடுறாங்க. you can debate with them. திரு பொன் வில்சன் first. yes. இல்லை, ஒரு காரணம் இப்போ ஜீவா சொல்கிற காரணம் வந்து காங்கிரஸ் கேட்குறத வந்து அந்த உரிமையை வந்து இவர் சொல்கிற காரணம் ஏற்புடையதா? எம்எல்ஏக்கள் மட்டும் கேட்கல, அப்போது அடிமட்டத்தில் வேலை செய்கிற தொண்டர்கள் எல்லாம் வந்து அவங்க உணர்வு கிடையாது, அவங்க எம்எல்ஏ ஆக போகிறது கிடையாது. ஆனால் அவங்களுடைய குரல் வந்து ஒலிக்கக்கூடாது அப்படின்றதா? ஏன்னா அப்போ திருமாவளவன் ஐயா எம்பியாக இருக்காரு, அப்போ அவங்க அங்கேயும் வந்து எம்எல்ஏக்கள் ஆளூர் சார்வாஸ் முதற்கொண்டு அந்த குரலை எழுப்பல. அதனால அதையும் அப்படி நம்ம பேச முடியுமா? ஒரு கட்சியின் உரிமை ஆட்சி அதிகாரத்துல பங்கு கேட்கறது நியாயம்னு கருதுறீங்க? எந்த கட்சியா இருந்தாலும் சார், உரிமையை சொல்லி முடிச்ச பிறகு நீங்க சொல்லுங்க. நான் சொல்லி முடிச்ச பிறகு சொல்லுங்க. உரிமையை கேட்கறதுல வந்து தவறே கிடையாது. ஆனால் கொடுக்கல அப்படின்றதுக்காக கூட்டணியை வச்சுட்டு பிச்சுட்டு போக கூடாது அப்படின்னு காங்கிரஸுக்கும் நான் சொல்றேன்.
அதை வந்து கூட்டணி உரிமையை கேட்கறதுக்கு வழி கேட்கலாம். அதே மாதிரி தொகுதிகள் அதிகமாக கேட்கறதும் கேட்கலாம். அதெல்லாம் உரிமைகள் சார்ந்தது. அதுல வந்து சுயநல நோக்கோட எம்எல்ஏக்கள் கேட்கல பாருங்க, இவங்க கேட்கல பாருங்கன்னு நம்ம சொல்லக்கூடாது. ஆனால் ஜனநாயக முறையில் கூட்டணி ஆட்சியின் தத்துவமே அதுதான். ஆனால் நம்ம கொடுக்கறது இல்ல, திமுக அதிமுக கொடுக்கறது இல்ல, அது உண்மைதான். அதற்காக வந்து கொள்கையை விட்டுட்டு நீங்க கூட்டணியை விட்டு பிரிஞ்சு போகணும்னு நான் சொல்ல வரல. அது கேட்கறதுக்கு அதனால அந்த உரிமையே மறுக்கணும்ன்றது நம்ம சொல்லக்கூடாதுன்னு தான் நான் சொல்ல. ஜீவா ரொம்ப சுருக்கமா ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. நான் திரு ஸ்ரீராம் கிருஷ்ணதேவர்ட்ட கேட்கணும். அது யாரு கேட்கறாங்கன்றத பொறுத்து இல்ல, அந்த கட்சியோட உரிமை குரல் இல்லையா? இல்லைங்க, கட்சியோட உரிமை எந்த சின்ன கட்சி கூட அதிகாரத்தில் வரணும்னு கேட்கலாங்க. இங்க வந்து நீங்க வந்து எல்லா கட்சிக்கும் அந்த அதிகாரம் வேணும்னு கேட்டீங்கன்னா, இலங்கையில் இருக்கிற மாதிரி நம்ம தேர்தல் முறையை அந்த வகுப்புவாரி உரிமை எத்தனை விழுக்காடு இருக்கோ அந்த அளவுக்கு சட்டமன்றத்தில் இடம் சீர்திருத்தம் பண்ண சொல்லுங்க. ஓகே, நம்ம தொடர்ந்து பேசுவோம். திரு ஸ்ரீராம் ஒரு 20 வினாடி கருத்து பிறகு இடைவேளை. நீ வாண்டட் டு ரெஸ்பாண்ட், நீங்க ரிபட் மட்டும் பண்ணுங்க, விரிவான கருத்துக்கு உங்கள்கிட்ட அப்புறம் வரேன். சரி, நான் வந்து கொஞ்சம் விரிவாவே பேசுறேன் அப்புறமா. ஓகே, வில் கோ ஃபார் 2006ல வந்து கூட்டணி காட்சி வேண்டாம்னு சொல்லிட்டு ஜீவசகாப்தன் வந்து காங்கிரஸ் வந்து மறுதளிச்சது கலைஞர் பத்தி பாருங்க. ஏன்னா அப்போ காங்கிரஸ்னுடைய கவர்மெண்ட் இன் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து திமுக தயவுல நடந்தது. அதனால கலைஞர்னால அங்க வந்து கருணாநிதி அவர்களால் அதை வந்து இப்ப அவங்களுக்கு nothing to lose. இப்ப nothing to lose exactly. பட் நான் விரிவான கருத்துக்களை நான் பேசுறேன். அவர் பேசினதுல சில பாட்டு தமிழ்நாட்டுக்கெல்லாம் ராகுல் காந்தி வராருன்னு சொல்றாங்க. முற்றுப்புள்ளி வைப்பாரா, கூட்டணி ஆட்சியெல்லாம் கேட்க மாட்டோம், திமுக தலைமையில தான் கூட்டணி, நான் விஜய்கிட்ட பேசினாலும் தாவேகா தலைமையில அங்கெல்லாம் போக மாட்டோம். இதுக்கான கிளாரிட்டி வேணும்ல? இல்ல இந்த குழப்பம் எப்படி நம்ம அதிமுக பிஜேபியில குழப்பம் இருக்குன்னு உங்களால இனிமே பேச முடியுமா? உங்க கதையை பாருங்க. மங்க ராகுல் காந்தி அவர்களை பொறுத்தவரை இந்த விஷயங்கள்லாம் அவர் பேச மாட்டார். ஓஹோ, எது முக்கியமான விஷயமோ முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் அவரும் பேசி முடிச்சிருவாங்க. அதுவரை இப்போ நடக்கிறது பூராமே ஒரு இந்த சின்ன சின்ன கல் எறிகிற விஷயம் தான். இதனால ஒன்று கல் எறிஞ்சு பார்க்குறீங்க. பாறாங்கல்லாம் இருக்குது, எது பெரிய பாறாங்கல்லாம் இருக்குது இந்த கூட்டணி. இந்த கூட்டணியை நீங்க எந்த வகையிலும் ஒன்றும் செய்ய முடியாது. சார், வெளியிலேருந்து கல்லறிறாங்களா, நீங்க எறிகிறீங்களா? வெளியிலேருந்து எரிஞ்சாலும் சரி, உள்ள இருந்து எரிஞ்சாலும் சரி. நான் உங்கள்கிட்ட டைரக்டா கேட்கிறேன். செல்வி ஜோதிமணி சொன்ன கருத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நீங்க தாகூர் காந்தின்னு போகாதீங்க, அது சரியா தப்பா ஏற்கிறீங்களா? பாருங்க, ஒரு கட்சிக்குள்ள, ஒரு ஜனநாயக கட்சிக்குள்ள பிரச்சனைகள் இருக்குல்ல, அது பிரச்சனை அது வந்து அதெல்லாம் நான் சரி, அதெல்லாம் ஜனநாயக உரிமை, காங்கிரஸ்ல நிறைய ஜனநாயகம் இருக்கு, அந்த கருத்துல உங்களுக்கு உடன்பாடா? நான் என்ன கேட்குறேன், அது வெளியே வந்துச்சு, பலது வெளியே வரல. கட்சிக்குள்ள தலைமைக்கும் மாவட்ட தலைவர்களுக்கு இடையில, தலைமைக்கும் மாவட்ட செயலாளருக்கு இடையில சில பேச்சுகள் வரத்தான் செய்யும். இது வந்து வெளியில அது கேள்வியே இல்ல. சரி, மாணிக் தாகூர் இன்னைக்கு அதிகாரம் முடிஞ்சிச்சா இல்லையா? முடிஞ்சிருச்சா? அன்னைக்கு முடிஞ்சிருச்சு. அது உடனே அடுத்த இரு கோடுகள் மாதிரி வேற ஒரு கோடு மாணிக் தாகூர் போட்டாரு. 2 நாளா எங்களுடைய ஜெனரல் செக்ரட்டரி கிரீஷ் சோடங்கரும், அதே மாதிரி சூரஜ் ஹெக்டே, மிஸ்டர் ஆல்வா, 2 நாளா நான் கூட இருக்கேன், ஒன்னா இருக்கோம். அதனால அதையெல்லாம் ஷார்ட் அவுட் பண்றது தான். போயிட்டாங்க இல்லையா, டெல்லி ஏறிட்டாங்க இல்லையா? இல்ல, வந்துட்டு 1-2 பேர் சவுத்துல போயிருக்காங்க கட்சியினுடைய நிலைமையை பார்க்க. இன்னைக்கு ஆல்வா சார் வந்து திருச்சியில் இருக்காரு. இல்ல, அவர் இருக்கும் போதே இன்னைக்கு மாணிக் தாகூர் ட்வீட்ல போறாரு. அவர் ஏதோ பத்திரிகையாளர்கள் வாயப்படுங்களா அவர்கிட்ட, அவர் வந்து அதிகார பகிர்வு, ஆட்சி அதிகாரம்னு சொல்றதுக்கான அதை ஏத்துக்கிறீங்களா? அது காங்கிரஸ் கட்சி நிலைப்பாடா? இது அவர் மட்டும் கேட்கல சார். இது இதுக்கா நீ கேட்கணும்? நல்லா யோசிப்பாங்க. தொண்டர்கள் பல பேர் என்ன எதிர்பார்க்கறாங்க, நமக்கு வரணும்னு நினைக்கிறாங்க. அந்த குரலையும் நாம சொல்லணும்னு தான் சொல்றாங்களே ஒழிய, இது திரு மாணிக் தாகூருடைய குரலோ, திரு செல்வ பெருந்தைய குரலோ, அல்லது ஜோதி அந்த மாதிரி குரலே இல்லை சார். இது வந்து நடக்கும், முடிவு எடுக்கிற இடத்துல தாராளம் நடக்கும். இப்போ ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க. நாங்க அமைச்சரவை கேட்கிறோம், 2 3 அல்லது உதாரணமா அது இல்லைன்னு சொன்னாலும் நாங்க கவலைப்படல. எங்களுக்கு அது ஏற்கனவே அது முடிவு எடுக்கிறது. அன்னைக்கு எப்படி சோனியா காந்தி அவர்கள் முடிவு எடுத்தாங்க, எங்களுக்கு நீங்க மைனாரிட்டியாக இருந்தா கூட நாங்க உங்களுக்கு எதிராக இல்லை, நீங்க ஆளுங்கன்னு சொல்லல. ஆனாலும் நான் ட்ரை பண்றேன். விஜய் ஒரு ஆப்ஷனா வச்சு திமுக பேரம் பேசல, நிச்சயமா கிடையாது அப்படின்னு சொன்னா நாங்க ஏன் ஏற்கனவே தம்பி பொன்வில்சன் சொன்னார் பாருங்க, என்ன சொன்னாரு, அந்த நேரத்திலையும் திரு சுதர்சன் அவர்கள் கேட்டார்கள் சொன்னாரா இல்லையா? அந்த நேரம் கேட்டோம். எந்தெந்த நேரம்லாம் ஆட்சியில் அன்னைக்கு உங்களுக்கு வாய்ப்பு இல்லை, இன்னைக்கு வந்து கல்லறிஞ்சு பார்ப்போம். பாருங்க, இது 96ல் திரு மூப்பனார் அவர்கள் தலைமையில் தமாக இருக்கும்போது கூட நடந்தது என்ன உங்களுக்கு?
அதே தான் நாங்கள் வந்து 40 இடங்கள்ல 38 இடங்கள்ல ஜெயிச்சோம், கேட்டோம், இல்லை நாங்க பரவாயில்ல, காங்கிரஸ் விட்டு கொடுக்கும். ஆனா முழு பூசணிக்காய் அப்படியே அமுக்கணுங்கிற வேலையை வந்து யார் பார்க்கறா? திரு அமித்ஷா பார்க்கறாரு. இன்னொரு ஒரு சின்ன விஷயம் நான் சொல்ல வந்தது, நாங்க கேட்கிற உரிமையை பாஜக தட்டி பறிக்குங்கிறாரு. தட்டி பறிக்கிறது மட்டும் இல்ல, இந்த ஆட்சியவே என்டிஏ ஆட்சியில் கொண்டு போறாங்க. ஆனா அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? திரு செல்வி ஜெயலலிதா இருக்க வரையும் நடந்தது என்னன்னா, அது அதிமுக ஆட்சி. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வரும்பொழுது என்னெல்லாம் பாஜக சொல்லிச்சோ, தமிழர்களுக்கு வேலை இல்ல 5% ஓகேன்னு சொல்லிச்சு, நீட்டுக்கு கையெழுத்து போடனா பண்ணுச்சு, உதயமின்றது இவ்வளவையும் ஜெயலலிதா எதிர்த்தார்கள், எடப்பாடியார் செஞ்சாரு. அவங்க அப்ப வந்து அதிமுக ஆட்சிங்கிற பேர்ல பாஜக சொல்றதெல்லாம் கேட்டாங்க. இப்ப என்ன பிரச்சனை சொன்னா, காங்கிரஸ் கேட்பதும் பாஜக கேட்பதும் வெவ்வேறு அப்படிங்கிறார். ரெண்டுத்துக்கும் தன்மை வித்தியாசம். அதாவது நம்ம இதயத்துல்லா அவர்களும் ஆகட்டும், இல்லைன்னா வந்து ஜீவா ஆகட்டும், ஏதோ அப்படி போற போக்குல வந்து மாணிக்கம் தாக்கூர் சும்மா அவர் யாருங்க எலெக்ஷன்ல நிக்க போறது இல்ல அவர் கேட்கிறாரு. ஜோதிமணி அவங்களும் எலெக்ஷன்ல நிக்க போறது இல்ல. பிரவீன் சக்கரவர்த்தி எல்லாம் ஆளே இல்ல. 27 28ஆம் தேதியா சரியா ஞாபகம் இல்ல, டிசம்பர் மாசம், ரொம்பலாம் நான் பின்னாடி இல்லாம போல, இதே கிரீஷ் சடோன்கர் வந்து அவர் கேஸ் மேட் அவுட் பண்ணாரு. அதாவது ஆட்சியில் பங்கை பற்றி அவர் பேசியிருக்கார். நாங்கள் ஆட்சியில் பங்கு வகிப்பதற்கான உண்டான கால அவகாசம் வந்து விட்டதுன்னு பேசியிருக்கார். அவர் யாரு? தமிழ்நாடுனுடைய இன்சார்ஜ் எலெக்ஷன், இது வந்து ஆல் இண்டியா காங்கிரஸ் கமிட்டியினுடைய இன்சார்ஜ் ஃபார் தமிழ்நாடு சீட் ஷேரிங்க பத்தி பேசுவதற்குண்டான தலைவர். இல்ல நான் சொல்லி முடிச்சேன் சார், நான் பேசி முடிச்சேன். அதுக்கப்புறம் நீங்க பதில் தீர்ப்பா அவரே தானே பேசினாரு, வேற இல்ல நாங்க பேசத்தான் செய்யறோம், நான் இல்லைங்கல. இந்த 2 நாளா போய் என்ன நடந்துச்சு, அதே கிரீஸ் அவர்கள் என்ன சொன்னாரு, அதையும் நீங்க பேசணும். சொல்றேன் சார். இல்ல நான் தான் சொல்றேன். அதுக்கு அடுத்து இந்த கேள்வியை போயிட்டு செல்வ பெருந்த கிட்ட கேக்குறாங்க. அவர் கருத்தில் எனக்கு உடன்பாடு இருக்கு, நானும் அதையே தான் நினைக்கிறேன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் வேற பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கலாம். இதை ஒரு சின்ன இதயத்துல்லா சார், நாங்க கோர்றது வந்து எல்லாரும் இது பண்ணுவோம், நாங்க பலவந்தப்படுத்துறது இல்ல அப்படிங்கிறார் சார். இதுல பலவந்தப்படுத்தக்கூடிய இடத்துல யாருமே கிடையாது. இது வந்து ஒரு இல்ல ஹரி நான் சொல்றது கேளுங்க. உங்களுக்கு நான் என்னுடைய அபிப்பிராயத்தை தான் சொல்லியிருக்கேன். 2026 பொறுத்த வரைக்கும் வெதர் ஜீவசகாப்தனுக்கு பிடிக்குதோ இல்லையோ, இல்ல சில தமிழக கட்சிகளுக்கு பிடிக்குதோ இல்லையோ, கூட்டணி ஆட்சி தான் வர வேண்டிய கட்டாயம். இதுல தேசிய கட்சிகளோட கூட்டணி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றது வந்து இது என்ன தமிழ்நாடுன்னு வேற ஒரு கட்சி நாடாவா இருக்கு? இந்த தேசியத்திற்குள் அடங்கியதுதான் தமிழ்நாடு. அதுல எந்த கட்சியும் கூட்டணி ஆட்சி அமைப்பதற்குண்டான அங்கீகாரமும் தகுதியும் இதுவும் உண்டு. கான்ஸ்டிடியூஷனல் மக்கள் தரட்டும் சார். மக்கள் தராங்களா இல்லையான்னு பொறுத்திருந்து பார்ப்போம். எதுக்கு நீங்க டென்ஷன் ஆறீங்க ஜீவசகாப்தன்? மக்கள் தராங்களா இல்லையா, இல்ல தங்க அசம்பிளி வருதா இல்லையா? இன்னொன்னு ஜீவசகாப்தன் சொன்னாரு, இந்த மாதிரி வந்து திமுகவும் ஆட்சி அமைக்க கூடாது, அதிமுகவும் ஆட்சி அமைக்க கூடாது, 2 பேரும் தனி பெரும்பான்மையா இருக்கக்கூடாது, அப்பதான் என்டிஏ ஆட்சி அமையும்ட்டு. ரொம்ப நல்ல அசஸ்மெண்ட் திமுக பத்தி அவர் சொல்லியிருக்காரு. இது வரைக்கும் அதிமுக எல்லாரும் அடிமை கட்சி சொன்னாங்க. பாஜக விருப்பம்னு சொன்னேன், அதுதான் பாஜக விரும்புது. பாஜக அதான் விரும்புது. கவர்னரை வச்சு எப்படியாவது உள்ள வரணுங்கிறதுக்கு பாஜக விரும்புது. எல்லாம் சொல்லுங்க சார், அதை பத்தி தப்பே கிடையாது. உங்க டைம்ல சொல்லுங்க, தப்பு கிடையாது. நான் என்ன சொல்றேன்னா, ஜீவசகாப்தனுடைய அசஸ்மெண்ட் என்னன்னா, திமுகவும் அடிமை கட்சி அப்படிங்கறதுதான் அவர் வந்து சொல்லாம உணர்த்துறாரு. ஏன்னா அவரால் வந்து அவ்வளவு தைரியமா அதை சொல்ல முடியாது, அதனால சொல்லாம உணர்த்துறாரு. சார் என்னை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸில் இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இல்லைன்னு சொல்லிட்டு ஜவஹர்லால் இதயத்துல்லா அவர்கள் எவ்வளவு வேணா இது பண்ணலாம். அது ஒரு முடிவுக்கு வரும்போது நாம் அதை பத்தி ஆமாங்க அவங்களுக்கு வேற வழி இல்ல, இதை ஒத்துக்கிட்டு போனாங்கன்னு சொல்லலாம். இப்போதைக்கு குரல் எழுப்பப்படுகிறது, கான்சிஸ்டன்டா குரல் எழுப்பப்படுகிறது. இந்த கன்சிஸ்டன்டா குரல் எழுப்புபவர்கள் யாருமே வந்து சும்மா வந்து ஒண்ணுத்துக்கும் இல்லாத தலைவர்கள் கிடையாது. இதனுடைய கிரீஷ் சதோன்கர் முதல்ல இருந்து ஆரம்பிச்சு செல்வ பெருந்தகையில இருந்து ஆரம்பிச்சு எல்லாருமே சொல்றாங்க. சோ இது வந்து முடிவு எப்ப வரும்னா, நம்ம ஒரு அசம்பிளியினுடைய கூட்டணி முடிவு சொல்லப்படும் போது வரும். திரு ஜீவசகாப்தன், திரு பொன்வில்சன், ரொம்ப சுருக்கமா ஆளுக்கு 20 இல்ல 30 வினாடிகள். திரு பொன்வில்சன் முதல்ல ரொம்ப சுருக்கமா. இல்ல அதாவது
இல்ல வேற எதுவும் இல்ல. இந்த இந்த ஜீவா சார், பிரச்சனை கடைசியா வந்து வர- பற்றி எரிந்து கொண்டு இருக்கிறது. Okay. இப்போ இல்ல, yes, காங்கிரஸ் கொஞ்சம் பக்கம் sense எடுத்துக்கிட்டீங்கன்னா கிரீஷ் சோடங்கர் சொல்றாரு, காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற தலைவர் ராஜேஷ்குமார் சொல்றாரு, நீங்க சொன்ன மாதிரி நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி, முன்னாள் நிதி அமைச்சரின் மகன் கார்த்திக் சிதம்பரம் சொல்றாரு, இப்போ வந்து மாணிக்கம் தாக்கர் சொல்றாரு. இவர்கள் எல்லாம் பேசும்பொழுது ஒரு பக்கம் ஸ்டாலின் ஐயா தெளிவா சொல்றாரு, நாங்க தனித்து தான் ஆட்சி அமைப்போம். அப்போ இந்த பக்கம் இருக்கிற உச்சபட்ச தலைவர் ராகுல் காந்தி ஏன் பதில் சொல்ல? இப்ப அதே பிஜேபி அதிமுக கூட்டணியில் எடுத்துக்கோங்க, என்டிஏ கூட்டணியில் அமித்ஷா தன்னுடைய எண்ணத்தை வெளிப்படுத்துறாரு. இங்க வந்து எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய எண்ணத்தை வெளிப்படுத்துறாரு. உச்சபட்ச தலைவர்கள் தன்னுடைய எண்ணத்தை வெளிப்படுத்துறாங்க. அதே போல அந்த கூட்டணியில ஏன் ராகுல் காந்தி இதுவரைக்கும் மௌனம் காக்கிறார்? கூட்டணியை பற்றி பாயிண்ட் டேக்கன். சார் இல்ல, இல்ல. ராகுல் காந்தி லேட்டா சொன்னாலும் லேட்டஸ்டா சொல்லுவாரு, Okay. சரியா சொல்லுவாரு. திரு ஜீவா வந்து சார், சொல்லும்போது தெளிவா இல்ல, இல்ல, சொல்லுவாரு. அவருடைய அவர்தான் ராகுல் காந்தி. ஓகே ஜீவா சார், யூ ஹேவ் தி லாஸ்ட். இல்ல அவருடைய கேள்வியிலே பதில் இருக்கிறது. கூட்டணி ஆட்சின்னு ராகுல் காந்தி சொல்லல, அமித்ஷா தான் சொல்லிட்டு இருக்காரு. ராகுல் காந்தி தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சின்னு சொல்லல. ஆழம் பார்க்கறாரா? அவங்க தேர்தல் முடிவை பொறுத்து அவங்க முடிவை பண்ணுவாங்க. கூட்டணி என்ன சார் ஆழம் பார்க்கறாரோ? கூட்டணி ஆழம்லாம் அவர் பார்க்கல. அவரை பொறுத்தவரையும் பாஜக எதிர்ப்புல ராகுல் காந்தி தெளிவா இருக்காரு. தமிழ்நாடு பாஜக எதிர்ப்புல தெளிவா இருக்குங்கிறத அவங்க கொள்கை ரீதியா இருக்கிறாங்க. ஸோ அவங்க தேர்தல் ரீதியாக தமிழ்நாட்டில் மட்டும்தான் கொள்கை ரீதியாகவும் தேர்தல் ரீதியாகவும் பாஜக ஃபெயிலியராக இருக்குது, அடி மேலே அடி வாங்கிட்டு இருக்கு. இந்த மாநிலத்தை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்கிறதுல ராகுல் காந்தி போன்ற பக்குவப்பட்ட தலைவர்கள், மல்லிகார்ஜுன கார்கே போன்ற தலைவர்கள் தெளிவாக இருக்காங்க. அவருக்கு ரொம்ப நெருக்கமானவர்னு உலக அறிஞ்ச விஷயம். ஏமானிக்கு இப்படி பேசுறீங்கன்னு சொல்லலாம். ஜோதிமணி எல்லாருமே விசுவாசி, ஏமாறு சொல்றீங்கன்னு கேட்கலாம். கேட்கலையே. பிரவீன் சக்கரவர்த்தி இப்ப நான் வேற ஒண்ணும் இல்ல, ஆனந்த் சீனிவாசன் ராகுல் காந்தி இல்ல, ஆனந்த் சீனிவாசன் ராகுல் காந்திக்கு நெருக்கமானவர் இல்லையா? இல்ல இல்ல, ஒரு கேள்வி இல்ல இல்ல இல்ல, ஒரு விட இருங்க. ராகுல் காந்திக்கு ஆனந்த் சீனிவாசன் நெருக்கமானவர். ஆனந்த் சீனிவாசன் இப்படி ஒரு கோரிக்கை வைக்கிறாரா? ஏன் கோபண்ணா, இவங்க செல்வ பெருந்தகை, மற்ற தலைவர்கள் யாருமே ராகுல் காந்தி க்ளோஸ் இல்ல. இது ஒரு யுக்தியை நீங்க அப்படி பேசுங்க, நீங்க அப்படி பேசுங்க, எது வந்தாலும் பாத்துக்கலாம். இல்ல அப்படிலாம் கிடையாதுங்க. அவங்க வந்து தெளிவா இருக்கிறாங்க. இங்க வந்து இப்போதைக்கு இந்தியாவிலேயே இந்தியா கூட்டணி இருக்கிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு தாங்க. வேற எங்க இந்தியா கூட்டணி இருக்கு? இது வந்து தெளிவா குழப்பமா கிடையாது. நம்ம தொடர்ந்து நீங்க எல்லாரும் தொடர்ந்து விவாதிக்க தான் போறோம். பட் நவ we don't have the time. இடைவேளைக்கு மன்னிக்கணும், அந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வேண்டிய நேரம். நிகழ்ச்சியில் பங்குகொண்ட விருந்தினர்கள், பார்த்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.